ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏத்தேன் நெக்ஸா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டையும் கொண்டு வந்து அவங்க அதில் ஹைப்ரிட் வேரியண்ட்டையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா ஹைப்ரிட். இதில் ஆல்ஃபா அப்படின்ற ஃபுல் ஆப்ஷன் படி தான் இந்த ரிவ்யூவில் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ஹைப்ரிட் இன்ஜின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைன்டு பவர் பார்த்தீங்கன்னா 114 bhp as well as வந்து 122 Nm of torque. மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 79 bhp as well as வந்து 141 Nm of torque ஜென்ரேட் பண்ணுது மோட்டார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் வேரியண்ட்னால உங்களுக்கு செல்ஃப் சார்ஜபிள் எலக்ட்ரிக் ஹைப்ரிட். நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக சார்ஜ் போட தேவையில்லை. அது வந்து பெட்ரோலில் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாகவே அந்த ஃபுல் பேட்டரியுமே சார்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஹைப்ரிட் அந்த எலக்ட்ரிக் மோடுக்கு மாறிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதனால் உங்களுக்கு வந்து இதோட பேஸ் வேரியன்ட் வந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், அது போக வந்து 215 55 இது R117 டைமண்ட் கண்ட்ரோல் அலாய்வீல்ஸில் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட், பவர்டு டிரைவர் சீட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து ஒரு ப்ரீமியம் மிட் சைஸ் எஸ்யூவியாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டை. இதோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா 27.97, அது நியர்லி 28 km/L வந்து ஏர் அனௌன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணுறாங்க. 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 373 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். ஹைப்ரிட் வேரியண்ட்டில் மட்டும் 265 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். இந்த மாதிரி பிரமாதமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து அட்டகாசமாக இறக்கியிருக்காங்க. அதான் கிராண்ட் விட்டாரா ஹைப்ரிட். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அது ஒன் ஆஃப் தி எலமெண்ட் வந்து இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். அது வந்து இந்த அளவுக்கு ப்ரீமியமான ஒரு காரில் வந்து அது கொடுத்துருக்கலாம். பட் அடாஸ்லாம் கிடையாது. பட் இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இதில் மிஸ் ஆகுது. பட் நல்ல ஒரு ஏர்டமிக்கான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன், நல்ல போல்ட் அண்ட் அக்ரெசிவான ஃப்ரண்ட் பேனட், அதில் கர்வ்ட் லைன்ஸோடு இருக்குது. அது கீழே அப்படியே ஒரு 3 எலமெண்ட் LED DRLs, அது கீழே ஒரு பிளாக் கிளஸ்டரில் ஆட்டோ LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. கிரில்லில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் S லோகோ, அது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது, 360 கேமரா செட்டப் இருக்குது. கிரில் வந்து சரௌண்ட் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு க்ரோம் ஃபினிஷும், கிரில் வந்து ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் அந்த டெக்ஸ்சர்லையும் இருக்குது. கீழே வந்து ஒரு சின்ன ஏர் டேம்ப் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க சாட்டின் க்ரோம் ஃபினிஷில். 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். அந்த இன்ஜின் எல்லாம் அழகாக நீட்டாக காட் பண்ணியிருக்காங்க. கவர் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட டயர் சைஸ் பற்றி பார்த்தோம்னா 215/60 R17 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். 4 வீல்லுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஆப்ஷனால டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க டியூல் டோனில். பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த காரோட பிரேக்கிங் டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பம்பர் கார்ட் கொடுத்துருக்காங்க, பம்பர் கிளாடிங், சரௌண்ட் த பாடி கிளாடிங் எல்லாமே கிளாடிங்கில் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரௌண்ட் த பாடி கிளாடிங், ரியர் விலாஸ் அண்ட் ரியல் பம்பர்லையும் கிளாடிங் இருக்குது. டிரைவர் சைடுக்கு வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ்லாம் பாடி கலரில் இருக்குது. 360 கேமரா வந்து ORVMல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதிலே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ரிட்ராக்டபிளாக இருக்குது. A பில்லர் பாடி கலராக இருக்குது. B பில்லர் மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. C பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட லோவர் விண்டோ லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரோம் ஃபினிஷிங் க்ரோம் லைன் போகுது. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் சைட் ப்ரொஃபைல் வந்து அந்த ஒரு ஹுண்டாய் கிரெட்டா அந்த மிட் சைஸ் SUV கம்பீட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் டோன் கலர்னால ரூஃப் வந்து பாடி கலரில் இருக்குது. பட் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் பெனோராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட அந்த ஒரு ரூஃப் ரைல்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷ் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் தான். அது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பாடி கலர் ஷார்ப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பட் ரியர் எண்டில் வந்து உங்களுக்கு சின்ன க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியர் ஸ்பாய்லர், ஹைமவுண்ட் ஸ்டாப் லாம்ப், ரியர் டிஃபாகர்ஸ், வாட் வைப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் அண்ட் ஃபீச்சர் பேக் காராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த காரு. நெக்ஸ்ட் இந்த காரோட இந்த டெயில் லேம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ளிட் LED டைப் டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. பட் அது கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாகவும் இருக்குது. சென்டரில் வந்து X லோகோ மவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பூட் லிட்டில். அது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த டெயில் லேம்ப்ஸ் கீழே அப்படியே இந்த ஹைப்ரிட் பேட்ஜிங், கிராண்ட் விட்டாரா பேட்ஜிங் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் பிளேட் கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எர்கனாமிக் அண்ட் அவ்வளோ ப்ரீமியமாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டர்ஸ், டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிகலி ஸ்லாட் பண்ணியிருக்காங்க. லோவர் ஆப்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா வெர்டிகலி எப்போ ஹரிசானலாக இருக்கும் நிறைய கார்ஸில். பட் இதில் வந்து டிஃபிகல்ட்டாக
டிஃப்ரெண்ட்டாக வெர்டிகலாக ஸ்லாட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு யூனிக்கான நேச்சர் தருது இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரோல் போர்ஷன் ரியர் பம்பரில் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க, ஒரு சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்டர் த பாடி ஸ்பேர் வீல் இருக்குங்க, சான்ஸே இல்லை. நான் ஸ்பேர் வீல் மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன் காஸ்ட் கட்டிங்கில், பட் அண்டர் த பாடி ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான ஒரு ப்ரொஃபைலுங்க இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது, பட் நம்ம வந்து இந்த இடத்துல பக்கத்தில் கார் நிற்கிறனால ரொம்ப திறக்க முடியல. அதில் 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டோர்லேயே ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு டிரைவர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்விட்டர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, வென்டிலேட்டட் டிரைவர் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் அண்ட் அது வென்டிலேட்டட் சீட்ஸோட நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக், அது ஒரு அது என்ன சொல்கிறது லெதரைட் அப்போல்ஸ்ட்ரி மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்லேயுமே நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் இருக்குது, பட் அதில் ஒரு சின்ன ஒரு டார்க் வயலட் தீம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் இந்த காரோட ரியர் டோர்ஸ் நல்லா வீடியோ பண்ணிருக்காங்க, அங்கே பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சருக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் சீட்ஸ் வந்து அவ்வளோ வைட் அண்ட் ரீக்ளைனபிளாக இருக்குது. 3 பேசஞ்சர்ஸுக்கு வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட கிராப் ஹேண்டில்ஸ், அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் வேரியன்ட்ஸ்னால உங்களுக்கு பீப்பிள் இன்சைடெல்லாம் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸு, அது பக்கத்தில் உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க, 9 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதில் ரியர் ஏசி வென்ட்ஸும் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கூட ஸ்பேஷியஸான ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிங்க இந்த கிராண்ட் விட்டாரா. அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது இந்த காரில் ரியர் சீட்ஸ்லையுமே. இப்போ இந்த காரோட டேஷ்போர்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். டேஷ்போர்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் தீமில் தான் இருக்குது, பட் அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு லெதரைட் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டார்க் வயலட் தீமில் கொடுத்துருக்காங்க. அது வயலட் அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு பெருசாக அது சிங்கிள் டோன் மாதிரி தான் தெரியுது, பட் அது ஒரு டார்க் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் இந்த காரோட சென்டர் கன்சோல்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க, 9 inch டச் ஸ்க்ரீனோட வித் GPS நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் டாகல் ஸ்விட்சஸ், வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க, இந்த CVT கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியம் ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதரைட் அப்போல்ஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இதை. அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நிறைய சாட்டின் க்ரோம் லைன்ஸ் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் வித் அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக இருக்குது, லெதர் ராப் ஸ்டியரிங் வீலாக இருக்குது, ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஃபிட் பண்ணி சூப்பர் ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல். நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிட் வேரியண்ட்டான 265 லிட்டர்ஸ் தான் இருக்குது. பட் நார்மல் பெட்ரோல் வேரியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 373 லிட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. அதில் பார்சல் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாக கேபின் லைட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சார்ஜிங் ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே கீழே வந்து அந்த பஞ்சர் ரிப்பேர் கிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13.5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து 24.5 lakhs வரைக்கும் இருக்குது. பேஸ் வேரியன்ட்ஸ்லேருந்து 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃபான காரும் கூட. இந்த கார் பிடிச்சிச்சு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.